ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குட்டிமா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கமகமக்கும் ஊளி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு தேவையானது தக்காளி, பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள், தேங்காய். இப்போ தக்காளி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சதை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அந்த கட்டிலாம் இல்லாத அளவு நல்லா கலக்கிடுங்க. ஸோ அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பாருங்க, அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஊளி மீன் கழுவிக்கலாம். கழுவி ஒரு பிளேட்டில் நல்லா 2 தண்ணி நல்லா கழுவிக்கோங்க. ரெண்டாவது தண்ணி இன்னும் கழுவிட்டுருக்கேன். ஸோ இப்படி நல்லா எடுத்து கழுவிட்டு பார்த்துக்கோங்க, கழுவியாச்சு நல்லா க்ளீனாக. ஸோ குழம்பு கொதிச்சு இப்போ மீன் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். சுற்றி நல்லா ஒவ்வொரு மீனாக எடுத்து சுற்றி சுற்றி எப்படி போடணும். இந்த மாதிரி குழம்பு வந்து பச்சை வாசம் இல்லாமல் நல்லா பொடிச்சு காஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் மீன் போட்டால் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. 5 நிமிஷத்தில் மீன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா குழம்பு பொடிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணிக்கோங்க. மீன் மேலே ஒன்று ஒன்றா போடக்கூடாது. ஸோ தனித்தனியாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் இந்த மீனோட இருக்க முட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாங்கள் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஒன்று ஒன்றா இதையும் தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ நல்லா கரண்டி விட்டு இப்போ தான் கலக்கிக்கணும். நல்லா கலக்கிக்கோங்க மசாலா கூட. அதுக்கப்புறம் மீனை வந்து கலக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். எண்ணெய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை. இனி குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, அந்த குழம்பு எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் மீனும் இந்த வந்திருக்கும், குழம்பும் காஞ்சிருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் ஃபினிஷ்ட். கமகமுக்கும் ஊளி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.